ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக பண்ணுற மெத்தடை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியான மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதில் குக்கர் வச்சுட்டு மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/2 kg மட்டன் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி 2 வெங்காயம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ளெயின் சில்லி பவுடரில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறேன். இதுக்கு வந்து நான் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட நான் நல்லா கையில் வந்து இடித்து போடுவேன். அது வந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சுக்கானால நம்ம வந்து ரொம்ப ட்ரையாக வந்து பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் நிறைய ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் தண்ணி அளவு மட்டும் அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு குக்கரில் ஒரு 6 to 7 விசில் வந்து வச்சுக்கோங்க. மட்டன் வந்து பாயில் ஆகிறத பொறுத்து நல்லா பாயில் பண்ணிடுங்க அது. ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நமக்கு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளவா இல்லை. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது நம்ம தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து மட்டனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கடுகு போட்டிருக்கேன். அதில் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதோடு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பெப்பர் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதோட கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டே போட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்ச மட்டன் அந்த வாட்டரோடு சேர்த்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. அதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நான்ஸ்டிக்கு, கேஸ்டர் அயர்ன் இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் இருக்கிற ஆயில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு ஆயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த தண்ணியோடு தான் போட்டிருக்கேன் நான். நல்லா ரோஸ்ட் ஆகி பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த லெவலில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெப்பர் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் வந்து வெறும் ரைஸ் போட்டு இதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் ரசம் வச்சு ரச ரைஸோடு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இன்னும் நீங்கள் ஒரு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகி வரும். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, புல்காக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சுக்கா பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.